கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழுப்படும் என்று சொன்ன வார்த்தை நமக்கு நினைவில் வரமாட்டேங்கிறது. எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் அளக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கிற விஷயத்தில் வரமாட்டேங்கிறது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்கிற வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வரமாட்டேங்குது. பணம் கையில் வந்த உடனே, பொருளாதாரம் கையில் இருக்கும்போது கேட்டாலும் கொடுக்க மனசு இல்லாமல் இருதயத்தை அடைத்து கொள்ளுகிறோம். சபையில் ஊழியத்தை பார்க்கும்போது இந்த ஊழியத்துக்கு பணம் தேவையா இருக்கிறது, என் கையில கொஞ்சமா தான் இருக்கிறது, இந்த ஊழியத்துக்கு இந்த பணத்தை தாரேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமா கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு நம்ம இருதயம் இல்லை. அல்லேலூயா. ஆனா நீங்க பல நேரங்களை சுமை சுமக்கிறீங்க, நான் மறுக்கவே இல்லை. பல நேரம் இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பு இல்லாம இல்லை. உங்களுக்கு ஒரு தரித்திரமா இருக்கும் போது எடுத்து விதைச்சிருங்கன்ற நான், அடைபட்டு கிடக்கும் போது எடுத்து விதைச்சிருங்கன்ற நான். ஒண்ணுமே இல்லை, வறுமையா இருக்குதா, எடுத்து விதைச்சிரு, கர்த்தருக்கு கொடுத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க. அடுத்த நேர சாப்பாட்டுக்கு இந்த அம்மாவுக்கு வழி இல்லை. கொஞ்சம் தண்ணி, ஒரு சின்ன அப்பம் கொண்டு வந்து இந்த அம்மா வச்சிருச்சு. அந்த அம்மா, ஐயோ இந்த அப்பத்தை நான் இந்த மனுஷனுக்கு கொடுத்தா நானும் என் பிள்ளையும் எங்கள் வயிறு அரை வயிறாக போயிடுமேன்னு சொல்லி யோசிக்காம, எங்களுக்கு அரை வயிறாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அப்பமும் இந்த தண்ணீரும் தேவ மனிதன் கேட்டு இருக்கிறார் என்று சொன்ன ஒரு வார்த்தையை எண்ணி அந்த அம்மா வந்து கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ அந்த அம்மாவுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டதா இல்லையா, பெருகுச்சா இல்லையா? ஆண்டவர் பாருங்க, பஞ்ச காலத்தில் 15ஆம் வசனம் 16வது வசனத்தை வாசிங்க. தூக்கத்தை இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறேன். செய்தால் பாருங்களேன், அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும். எப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டவர், அவளும் இவனும் அவள் வீட்டார். இப்போ சாப்பிட்டு சாக போகிற அம்மாவுக்கு குடும்பம் இருந்துச்சு, அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, உடன்பிறப்புகள் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா ஒரு சின்ன அப்பத்தை, ஒரு கலசம் தண்ணீரை ஊழியக்காரனு கொண்டு வந்து கொடுக்காம போயிருந்தா அந்த பஞ்சத்தில் அந்த அம்மா சொன்ன வார்த்தை நடந்திருக்கும். எலியாவை போஷிக்க கர்த்தர் வேறொருவரை எழுப்பியிருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை. சாரேபாத் ஊரில் ஒரே ஒரு விதவை மட்டும் இல்லை, நிறைய விதவைகள் இருந்திருப்பாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது, அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனால் அல்லேலூயா, எலியா சாரேபாத்தின் விதவின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான் என்று வேறொன்றும் இல்லை. இஸ்ரவேலில் அநேக விதவைகள் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன்? கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகர் மத்தியில் அநேகர் போல நீ இருந்துட்டு போயிருக்கலாமே. கர்த்தர் உன்னை ஏதோ வித்தியாசமான காரியங்கள் உனக்கு செய்து உன் மேலே ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணி தனக்கு சாட்சியாய் உன்னை நிறுத்தி உன் மீது தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி உன் மூலம் ஜனத்துக்கு, தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்புறவங்க கையை தட்டி ஆண்டவரை. அந்த அம்மா சொல்ற, அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும். என்னது? ஆனா அவளுக்கு அடுத்த நேரம் என்ன கிடையாது, அவளுக்கு சாப்பாட்டுக்கு மாவு தீர்ந்து போச்சு, எண்ணெய் இந்த கொஞ்சம் தான் இருக்கு. அல்லேலூயா. பானையில் கொஞ்சம் மாவு, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் வச்சுருக்கிறேன். எண்ணெய் சட்டி எவ்வளோ பெருசாக வச்சுருப்பீங்க நீங்கள்? வீட்டில் எண்ணெய் பாத்திரம் எவ்வளோ பெருசாக வச்சுருப்பீங்கம்மா? நீங்கள் ஒருத்தர் பார்க்காத வீட்டில் நீங்கள் எண்ணெயே பயன்படுத்தாத ஆள் மாதிரி தெரியுது ஐயா எனக்கு. என்னவோ நீங்கள் எல்லாம் வெறும் இந்த சுக்கா ரொட்டி சுட்டு சாப்பிட்றீங்க போல நான் நினைக்கிறேன். சரி, அதுக்கு சுக்கா ரொட்டிக்கு எண்ணெய் போட்டாலும் குழம்பு தாளிக்கு எண்ணெய் மறுபடியும் பதில் வரல பாரு. பாஸ்டர் இவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும் சொன்னால் நான் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன் சிஸ்டர், பயப்படாதீங்க. நான் என்றைக்காவது உங்கள் வீட்டில் கிச்சன் பக்கம் உள்ளே வந்திருக்கிறேன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆளோட வெளியே வந்துடுவேன். அல்லேலூயா. ஐயா வந்துடுவார்னு பயப்படுறீங்களோ? அல்லேலூயா. நமக்கு அந்த வேலை இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. எவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு எண்ணெய் சட்டி, எவ்வளோ பெருசாக இருக்குது எண்ணெய் பாத்திரம். இந்த பாப்பா சொல்லுது, ஒரு 2 லிட்டர் கேன் சைஸில் வச்சுருப்போம் பாஸ்டர், வாங்கி ஊற்றி ஸ்டோரேஜ் பண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துப்போம். அதை சொல்கிறதுக்கு என்ன, இன்னும் கல்யாணம் ஆகலை, அது வாழ்க்கையில் ஒன்றும் நல்லது கெட்டது ஒன்றும் பார்க்கல. இது சொல்லுது, எங்கள் வீட்டில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாத்திரம். ஆனால் வீட்டில் சமைக்கிறவங்க, தனியாக சமைக்கிறவங்க இருக்கிறீங்க, எண்ணெய் வைக்கிற பாத்திரம் எவ்வளோ பெருசு சொல்லு. அவர் சொல்கிறாரு பாருங்க, வசனம் சொல்லுது, எண்ணெய் பாத்திரம் எவ்வளோ பெருசாக இல்லையோ, மனசு நல்லா இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு. அல்லேலூயா. கொடுத்த உடனே கர்த்தரை நிரம்பி வழியும்படி செய்து விட்டார். கொடுத்த உடனே அந்த அம்மா எடுக்க 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 பஞ்சம் தீருகிற வரையிலும். அல்லேலூயா. எலியா போய் தன்னை ஆகாப்புக்கு காண்பிக்கிற வரையிலும், மழை வருகிற வரையிலும், பஞ்சம் தீருகிற வரையிலும் டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிருச்சு. எப்பா இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்து ஒரு அடை எடுத்து, கொஞ்சம் மாவு எடுத்து அடை எடுத்து சுட்டு எடுத்து போய் கொடுத்தா இந்த மனுஷனுக்கு என்ன வருது? இப்போ இந்த மாவு சட்டியில் பார்த்தா, மாவு வந்துருக்குடா, மறுபடியும் கொஞ்சம் எடுத்து பார்ப்போண்டா, மாவு வருதுடா, இது வர்றா எடுறா, மாவு வருது. அப்போ ஊழியக்காரி, தயவு செய்து இந்த சாரேபாத் ஊரில் இருக்கிற வேறு எந்த உதவியும் வீட்டுக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே, இவர் என் வீட்டை விட்டு எங்கேயும் போய்டும், அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணிடுவோம் நான் நினைக்கிறேன். இவர் வந்த பிறகு தான் என் வீட்டில் அப்பமும் தண்ணீர் என்ன பண்ணுது, பொங்குது, பெருகுது. மனசு வந்து கொடுக்கிற இடத்துல தாங்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறார்.
சில நேரங்களில் இந்த கடைகளுக்கு போய் நான் ஏதாவது சாப்பிடுவேன். அந்த அம்மா ஒரு ஒரு பிரதர் நேற்று கூட இந்த கடைக்கு போயிட்டு வந்தோம். அவன் கணவனார் சொன்னாரான், இந்த பாஸ்ட் டெய்லி வந்தால் நல்லா இருக்கு, நல்லா வியாபாரம் ஓடுது. அல்லேலூயா. அந்த அம்மா நல்ல விசுவாசி, ஜெபிக்கிற விசுவாசி. அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறார், நீங்கள் வரும்போதெல்லாம் வியாபாரம் சீக்கிரமாக நிறைய ஓடுது, எங்களால் எனக்கு போடுற அளவு மிஞ்சி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க, நீங்கள் வா. எங்கள் வீட்டுக்கார் இப்படி சொல்கிறாரு பாஸ்டர். நான் சொன்னேன், ஏம்மா நான் தினமும் வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. உண்மையில் ஆண்டவருக்கு நாம மகிமைக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு நம்ம பஸ் ஸ்டாப்பில், வாலாஜாபத்தில் பஸ் ஸ்டாப்பில் ஒரு செருப்பு கடை ஒன்று இருக்குது பஸ் ஸ்டாப்பில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் தெரியுமையா, ஒரு 2 அம்மா அங்கே நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா கால் ஊனமாக இருக்கும், அந்த அம்மா தான் எல்லா வேலையும் செய்யும். ஒரு அம்மா ஒரு ஆய்சர். அந்த அம்மா ஒரு நாள் எனக்கு சரியான பசி, எங்கேயோ போயிட்டு வந்தேன். அப்போ எனக்கு ஒரு 12:15 இருக்கும் அந்த நேரத்தில். அவங்க அப்போ தான் சாப்பாடை வெடித்து வச்சுருக்கிறாங்க. அவங்களாம் ராசி பார்ப்பாங்க, அந்த இதெல்லாம் பார்த்து செய்யக்கூடியவங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா, அன்னைக்கு நான் போய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டு போய் நான் டக்குன்னு டேபிளில் உட்காந்துட்டேன். அவங்களுக்கு சங்கடமாயிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் ஆகிப்போச்சு. வேறு வழி இல்லைன்ட்டு சாப்பாடு கேட்குறாங்களோ ஏதோ மனசு வந்து கொடுத்துட்டாங்க. சரி பசிக்கணும் வந்து உட்காந்துக்கிறாப்பில், ஒரு பாஸ்டர்லாம் தெரியாது, உட்காந்துட்டாங்க. நான் உட்காந்துட்டேன். சரி சாப்பாடு போட்டாங்க, நல்லா போதுமான அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு விட்டேன். அப்போ வந்துட்டு நான் காசெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன். ஒரு வாரம் கழித்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் நான் அங்கே போகிறேன். அந்த அம்மா சொல்லுது, எப்பா நீ டெய்லி வரமாட்டியா? உண்மைக்கு சொல்கிறேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தவங்க சங்கடமாக நடக்கும்போது எனக்கு இவங்க ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம சீக்கிரம் வந்துட்டும் போல். சில இந்த ராசிலாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணம், யார் கையில் கொடுத்தா ஃபஸ்ட்டு வியாபாரம் ஆனால் நல்லா இருக்கணும். அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக என்னை வரவேற்றுது. சர்வேர் பண்ண அந்த அம்மா கூப்பிடுது, ஐப்பா நீ அன்றைக்கி வந்துட்டு போனல நல்ல வியாபாரம். ரெண்டாவது முறையும் நாங்கள் வெடித்து போட்டு விற்றுட்டு இருந்தோம். மணி 3:30 மணிக்கு வரை சாப்பாடு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கையை தட்டி ஆண்டவர். ஏதோ ஒரு வருத்தம் இருந்தாலும் ஒரு உற்சாகத்தோடு சரி சாப்பாட்டில் உட்காந்துட்டாங்க, நமக்கு நிறுத்தக்கூடாது, கொடுத்துட்டாங்க. நான் கேட்குறேன், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நான் சொல்கிறேன், உற்சாகமானதை எடுத்துக்கொள்ளுங்க, சந்தோஷமாக கொடுங்க. ஒரு ஆராதனைக்கு நேரத்தை சந்தோஷமாக கொடுங்க. அந்த அம்மா அப்பமும் தண்ணீரும் சரி கேட்டுட்டார், மறுப்பு தெரிவிக்கல. நானும் சாப்பிட்டு சாக போகிறேன்னு சொன்ன பிறகு கூட இந்த மனுஷன் விடாபடியாக கேட்குறாரு, பரவாயில்ல போ கொடுத்துருவோம். மன மகிழ்ச்சியோட உற்சாகமாக எடுத்து கொடுக்குது அந்த அம்மா. வந்து பார்த்தா எண்ணெய் அப்படியே எடுத்த எண்ணெய் அளவு, ஊற்றின எண்ணெய் அதிகமாக, அந்த அளவு கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தானடா ஊற்றிட்டு போனோம். ஏன்னா ஊற்றும் போது பார்த்துருப்பாங்க, எப்போ கொஞ்சமாக ஊற்றுறாடே, அடுத்த சப்பாத்திக்கு ரொட்டிக்கு நமக்கு என்ன வேணும். ஒரு சின்ன அடை தானே கேட்டார் அந்த மனுஷன். ஒரு கை மாவு போதும்டா, அதில் ஒரு தட்டி நல்லா நீவி விட்டு கொஞ்சம் அகலமாக்கி ரொட்டியை பெருசு மாதிரி பண்ணி, அல்லேலூயா. ஏதோ உற்சாகமாக செஞ்சுருப்பாங்க. அவர் கொஞ்சமாக கொடுக்கணும், கஞ்சத்தனத்தோடலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி செஞ்சுருப்பாங்க, சந்தோஷமாக எடுத்து செஞ்சுட்டு இங்கே வந்து பார்த்தா அந்த மாவை அப்படி எடுத்த மாதிரி இல்லை, கைவிட்டு அவ்வளோ கரண்டியை போட்டால் ஒரு அளவு தெரியல, அந்த ஒரு பள்ளம் தெரியல. இப்போ பார்த்தா வந்துருக்கு, அந்த ஒரு அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ கொடுக்குறாங்க பாருங்களேன். பஞ்சம் தீரு மட்டும் அவளும் இவனும் அவள் வீட்டான் அனைவரும், வாசிங்க, அநேக நாள் சாப்பிட்டார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவன் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார். உங்கள்கிட்ட தரித்திரமாக இருக்குதா, ஒரு சொம்பு தண்ணியில் ஸ்டார்ட் பண்ணும் பிளஸ்ஸிங்ஸ், மன உற்சாகமாக கொடு. நீங்கள் அந்த தரித்திரத்துலேருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கிறீங்களே, இப்போ என்ன அளவு உன் கையில் இருக்குதோ அந்த அளவு உற்சாகமாக கொடு. உன்னை கர்த்தர் அடுத்த அளவு கொண்டு போக போகிறார். எனக்கு பணமே வேணாம், பண ஆசை நமக்கு வேண்டாம். என்ன ஆசை நமக்கு வேண்டாம் சொல்லுங்கள், எந்த ஆசை வேண்டாம் சொல்லுங்கள், என்ன ஆசை வேண்டாம்? பண ஆசை நமக்கு வேண்டாம். ஆனால் பணம் நமக்கு தேவை. பணம் கர்த்தர் கொடுப்பார் என்கிற பேராசையில் விதைக்காத, விசுவாசத்தில் விதை. நான் கொடுத்தா கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் விதை. அல்லேலூயா. நான் பணம் கொடுக்குறேன், ஆண்டவர் எனக்கு பணம் தருவார், நான் இப்படி கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன். எதை செஞ்சாலும் ஒரு உற்சாகமாக கர்த்தருக்கு விசுவாசத்தில் செஞ்சிரு. தன் வசனத்தை எடுத்துக்க, நீதிமொழிகள் 11:25 சொல்லுகிறது, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் கொடு, உற்சாகமாக கொடு. அல்லேலூயா. கொரிந்தியரில் பார்த்தோமே, மன உற்சாகமாய் கூட, விசனமாயும் அல்ல கட்டாயமா இல்லை. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சொன்னாரே, அந்த விசுவாசத்தின்படி கொடு. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 6:38 சொல்லுகிறதே. அப்போ அமிக்கி குளிக்கு மடியில் சரிந்து விழ வேண்டும் என்றால் உற்சாகமாய் அளந்து கர்த்தருக்கு என்று கொடு. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு டைரெக்டாக கொடுக்க முடியுமா? நீங்கள் டைரெக்டாக கர்த்தருக்கு கொடுத்து ஆபிரகாம் நாட்களில் தான் இருந்திருக்கணும், ஆபிரகாம் மாதிரி இருந்திருக்கணும். ஆண்டவர் ஆபிரகாம் வீட்டுக்கு தேடி வரார். அந்த பக்கம் வந்த உடனே இவர் போய் வருந்தி ஆண்டவர் அழைச்சி வந்து வாசலில் உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் தண்ணீரை கொடுக்குறாரு. ஒரு படி எத்தனை மரக்க மாவுன்னு தெரில, எடுத்து போய் அப்பஞ்சோட வைக்கிறார். ஒரு இளங்கன்றை பிடிச்சார், அடித்து சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு அதை சாப்பிட கசக்குது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. இம்மா கவனிங்க. இன்னைக்கு தேவையில்லாத்துல நம்ம நிறைய எடுத்துக்கொண்டோம். சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, நீங்க தேவனுக்கு ஒன்று செய்கிறீர் என்று சொன்னா அது ஊழியக்காரனுக்கு செய்யணும், சபைக்கு செய்யணும், அவர் ஊழியத்துக்கு செய்யணுமே தவிர டைரக்டா அவருக்கு செய்ய முடியாது. அதான் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை காணாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியக்காரனை தாண்டி போய் நீ செய்ய முடியாது. சபையை தாண்டி கர்த்தருக்கு அவருன பணம் இல்லாதவரா? அவருடைய தரித்திரமே உனக்கு ஐஸ்வர்யம். அவருடைய தரித்திரம் தான் உனக்கும் எனக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது இல்லையா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையால் நிறைவாக்குகிறார். அப்போ தேவன் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே. அவருடைய தரித்திரம் நமக்கு எவ்வளவோ பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறது. நம்ம கர்த்தருக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? உற்சாகமாக கொடுக்கணும். இந்த அம்மா பாருங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்துச்சு. அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா மட்டுமா சாப்பிட்டுச்சு, இல்லை எலியா மட்டுமா சாப்பிட்டாரு? வசனம் சொல்லுது, அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும். யாரா? இந்த அம்மா பசியோடு இருக்கும்போது யார் வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு ஆகாரம் கொடுக்கலையோ, இந்த அம்மாவுக்கு பெருக செல்வம் வந்த உடனே, அந்த மாவு எண்ணெய் பெருக ஆரம்பித்த உடனே தன் குடும்பத்தார், அம்மா அப்பா உடன்பிறப்பு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு சோறு போட்டுருக்குது. அல்லேலூயா. ஒரு அன்னதான முகாமே நடத்திட்டு இருந்திருக்கும் போல. இது எதனால் வந்துச்சு? ஊழியக்காரனுக்கு கொடுத்ததுனால வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தரும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கொடுக்கிற விஷயத்தில் மன உற்சாகமாக இருக்குதா? ஜாய்னஸாக இருக்கணும். நம்ம இருதயம் சில நேரம் அப்படியே சலனமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நான் போய் இதை செய்யணுமா ஆண்டவரே? நான் போய் இதை கொடுக்கிறதா? நான் போய் இதை ஏற்றுக்கொள். நீ தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏசாயா சொல்றார், இதோ நான் என்னை அனுப்பும் ஆண்டவரேங்கிறார். தேவனை புரிஞ்சவங்க உடனே கீழ்ப்படிஞ்சிருவாங்க. நம்முடைய இருதயம் கண்ட விதத்தில் கட்டப்பட்டு இருக்குதுன்னா நம்ம கீழ்ப்படியும். ஒவ்வொரு கட்டை அவிழ்க்கிறதுக்கு நேரம் ஆகும். ஏன்னா உன்னை தெரிந்து கொண்டதுக்காக கர்த்தர் தள்ளி விட மாட்டாரே. பாருங்க, அப்பமும் தண்ணீரும் குறையாமல். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு தேவ மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு கலசம் தண்ணீரும் அப்பமும் எவ்வளவோ பெரிய நன்மைகளை, பஞ்சம் தீருகிற வரையும் அந்த வீட்டை கர்த்தர் போஷிக்கும்படியான அற்புதங்களை செய்தார். அந்த அம்மா ஒரு நாள் குடிச்சிட்டு வந்துச்சு, மறுநாள் கொடுத்தது மறுபடியும் வந்துச்சு, மறுநாள் கொடுத்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஊழியக்காரனுக்கு கொடுத்துச்சு. அல்லேலூயா. அவர் சொல்றார், முதல்ல ஒரு சிறிய அடை எனக்கு பண்ணு. அப்போ அடுத்த நாள் சமைக்கும் போது என்ன பண்ணியிருக்கான் அந்த அம்மா? டாய், பெரிய ரொட்டியாக சூடு, நிறைய மாவிடு, சாப்பிட்டோம். நேற்று ஒரு சப்பாத்தி தானடா கொடுத்தான், இன்றைக்கி 4 சப்பாத்தி கொடுறா அவருக்கு. அல்லேலூயா. கொடுத்துட்டு தான் அடுத்தது நமக்கே செய்யணும். அல்லேலூயா. உற்சாகமாக அந்த அம்மா அதோடு மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலைங்க. அந்த விதவையின் மகன் இறந்து போகிறான். அந்த விதவையின் மகன் கர்த்தர் பாருங்க அந்த பிள்ளையும் உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர். ஒரு ஊழியக்காரனை, தேவ மனிதனை போஷிக்கிறதுல எவ்வளவு பெரிய நன்மைகள் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கலசம் தண்ணீரில் ஸ்டார்ட் பண்ணுன்ற நான், தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தான் பாய்ச்சப்படும். இரண்டாவது ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11. எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்க இருந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ ஒருத்தி அவரை பார்த்த உடனே நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்புறம் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அவன் வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, எப்பொழுதும் வந்து போகிற தேவ மனுஷனாகி இவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்புறம் எம்மா அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டா, இவர் பாஸ்டர், இவர் தேவ மனுஷன், இவர் நல்ல அருமையான தேவனுடைய ஊழியக்கார், இவர் மூலம் நம்முடைய காரியங்களை நிறைய விஷயங்களில் கர்த்தர் இடைப்படுகிறார் என்று புரிந்து கொண்ட அந்த அம்மா என்ன பண்ணுது? கணவரோட பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. வாசிங்க 10ஆம் வருஷம். நம்ம வீடு மெத்த வீடு தான். அந்த மெத்த வீட்டு மேலே ஊழியக்கார் வந்து தங்கி போகிறதுக்கு ஒரு அறையை கட்டி அதில் மேஜை டேபிளை போட்டு ஒரு குத்து விளக்க நாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அல்லேலூயா. அடுத்தது அங்கே என்ன நடக்குது பாருங்களேன்.
கவனிங்க கவனிங்க. இப்போ ஊழியக்காருக்கு பாருங்களேன், முதல்ல பார்த்தோம் எலியாவுக்கு அப்பமும் தண்ணீர் கொடுத்தவளுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு. இப்போது இந்த அம்மா எலிஷாவுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்குது. அதுவும் இங்கே தான் வீட்டு மாடி மேலே ஒரு ரூமை கட்டி டேபிள் மெத்தை ப்ளஸ் என்ன பண்ணுது, நாற்காலி இதெல்லாம் போடுது இல்லையா. ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் நாற்காலியும், இதான் கரெக்டு தான், டேபிள் மெத்தை தான். குத்து விளக்கையும் வைப்போம், எதுக்கு, வெளிச்சத்துக்காக. எல்லாத்தையும் அவர் வந்த உட்காரத்துக்கு சௌகரியமாக, படுக்கிறதுக்கு சௌகரியமாக. ஒருவேளை உட்காந்து பைபிள் படிக்கிறாரு அப்படின்னா அது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விரித்து படிப்பாராக்கோ என்ன தெரியல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு மெத்தை வந்து அசந்தாருன்னா தூங்குறதுக்கு ஒரு மெத்தை, அவருக்கு ஒரு வெளிச்சத்துக்கு விளக்கு. இப்போ எல்லாத்தையும், இது ஆவிக்குரிய அர்த்தம் வேறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் மீட்டை கட்டி இவ்வளோ வசதிகளையும் ஏற்படுத்தி ஒரு ஊழியக்காரனை தங்க வைக்கிறாங்க அந்த அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம அளக்கிற அளவை பொறுத்து இருக்கிறது, கர்த்தருக்கு எவ்வளவு நம்ம கொடுக்குறோன்னு பொறுத்து இருக்கிறது. என் வீடு ஜப வீடா மாறுதா? ஊழியக்காரனுக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இதில் இருக்கிற எல்லா சிக்கலை கர்த்தர் தீர்க்க வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய போராட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம வீடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நடத்துகிற வீடாவது மாறுதா? ஏசப்பாவுக்கு நம்ம வீடு நம்ம அசட்டையாக இருக்கக்கூடாது. ஒரு ஜெபத்துக்கு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஊரை விட்டு ஊரை போய் சுற்றின்னு இருக்கக்கூடாது. ஒரு ஜபம் என் வீட்டில் இன்றைக்கி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஜபம்னா அந்த நாளில் உனக்கு சொந்த வேலை இருக்கக்கூடாது. இருந்தாலும் என்ன தலை முழுகி போகிற வேலையாக இருந்தாலும், ஏன்னா நீ கர்த்தருக்கு கொடுத்துட்ட பாரு அந்த நாளை, அந்த இடத்த, அந்த வேலையை நீ கர்த்தருக்கு ஒதுக்கிட்ட பிறகு நீ மாறுற அப்படின்னா உன்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. அந்த மாதிரி பாருங்கள், அந்த வீட்டையும் அந்த மெத்த மேலே எவ்வளோ செலவாகும்ல, எவ்வளோ செலவாகும். இன்றைக்கி நீங்கள் மாடி மேலே கட்டியிருக்கிறீங்க, எவ்வளோ செலவு இது வரைக்கும்? 2 லட்சம் ரூபாய் செலவு. அல்லேலூயா. அந்த அம்மா செலவை பொருட்படுத்தலை பாருங்களேன். நீங்கள் உங்கள் சொந்த வீடு கட்டினீங்க, அதனால் நான் உங்களை சொல்ல. அந்த அம்மா தேவனுடைய மனுஷனுக்கு செய்கிற எந்த காரியத்தையும் செலவையும் பொருட்படுத்தவே இல்லை, எண்ணி பார்க்கல. இதுதான் உள்ளத்தை பார்க்கறதுன்னு அர்த்தம். ஐயோ, ஒரு டேபிள் வாங்குறதுக்கு ஒரு அந்த நாட்டில் வச்சுக்கோ, இன்றைக்கி ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல சேர் வாங்கணும், அப்படியே சாஞ்சிக்கிற மாதிரி நல்ல ஒரு குஷன் சேர் வாங்கணும்னா ஒரு 5000 ரூபாய். ஒரு நல்ல டேபிள் ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நல்ல டேபிள், ஒரு 15,000 ஒரு 25,000 ரூபாய் இருந்தால் நல்ல ஒரு மெத்தை, நல்ல ஒரு லைட் செட்டிங், ஒரு நல்ல ஒரு குத்து விளக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து இதுக்கே ஒரு 50,000 ஆகிடும். அது இல்லாமல் வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 2 லட்சம். இதை நான் பேங்க்கில் போட்டு வைக்கலாம், வட்டிக்கு விடலாம். என்ன உள்ள நம்ம அப்படி தான் கணக்கு போடுறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அந்த அம்மா கனம் பொருந்திய தேவ மனுஷனுக்கு அந்த அம்மா அவரை கனப்படுத்தி அவருக்கு ஒரு வீட்டை கட்டி, அந்த வீட்டு மேலே ஒரு மெத்தையை, அந்த மெத்தை மேலே வீட்டை கட்டி, அந்த வீட்டுக்குள்ளே அவர் தங்குவதற்கு ஒரு மெத்தையை போட்டு, ஒரு மேஜையை வைத்து, நாற்காலி வைத்து, ஒரு குத்து விளக்கு வச்சு, அவர் வருகிற போதெல்லாம் அங்கே தங்குவதற்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துச்சே. இப்போ இந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறார், கேஎஸ்சி கூப்பிட்டு கேட்குறார், கேஎஸ்சி சூனை மேலே வர சொல்லுன்றார். சூனை மித்தலை வர அந்த அம்மா வந்து நிற்குது, என்ன உனக்கு தேவைனார்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லணும். கேஎஸ்சி சொல்கிறார், ஐயா அவளுக்கு என்ன இல்லை, கர்ப்பம் அடைபட்டு கிடக்குது, இது வரைக்கும் குழந்தை இல்லை, நல்ல செல்வந்தரான குடும்பம் தான். அதுக்கு அந்த ஆண்டவர் எலிசா சொல்கிறாரு, உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பேன்னு சொல்கிறார். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், நீங்கள் விளையாட்டுக்கு சொல்லிட்டு போயிடாதீங்க இந்த வார்த்தை. நான் ஏன்னா இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, நான் வேதனைப்பட்டேன், ஆனால் நீங்கள் திடீர்னு சொல்லிட்டு போய் நான் ஏங்கி இல்லாமல் போனால் எனக்கு வருத்தமாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம், எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம்னு சொல்லுது அந்த அம்மா. இவர் சொல்லிட்டு போயிட்டார். போன உடனே கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கிறான். ஒரு ஆமே அந்த அம்மாவுக்கு என்ன பிறகுது? ஒரு ஆண் குழந்தை பிறகுது. பிறந்து கொஞ்ச நாள் கழித்து நல்லா வளர்ந்துட்டான், நல்லா ஓகே இதெல்லாம் இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தைக்கு தலை நோகுறதுன்னு சொன்ன உடனே வயல்வெளியிலேருந்து அவங்க அப்பா வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு எடுத்து போய் அவங்க அந்த பையனோட அம்மா அந்த சுனிமித்தாள் கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க போன உடனே சாயங்காலம் மட்டும் மடியில் படுத்திருந்து செத்து போச்சு அந்த குழந்தை. அல்லேலூயா. இப்போது எங்கே வைக்கிறது தெரியுமா அந்த அம்மா? நான் வீட்டுக்குள்ளே வைக்கவே இல்லை, ஊழியக்கார் படுத்திருந்தார் பார், அந்த அறையில் கொண்டு போய் அந்த மெத்தியில் படுக்க போட்டுச்சு. அல்லேலூயா. நல்ல டிசிஷன் எடுக்க தரணும் நமக்கு. ஏமேன். எல்லாத்தையும் சுற்றி தேடிட்டு கடவுளை கடைசியாக தேடி வராதிங்க. ஏமேன். சில ஜனங்க வருவாங்க, எல்லாம் ஐயோ நாங்கள் இருந்தால் கடவுளுக்கு கொடுப்பையா, எல்லாத்தையும் அங்கே போய் அழித்தோம் இங்கே போய் அழித்தோம் அப்படி சொல்லாத. ஏமேன். பாருங்கள், கடைசியாக அந்த அம்மா கடைசியில் முதல்ல அந்த மெத்தையில் படுக்க போச்சுட்டு வீட்டுக்காரர்கிட்ட பேசி ஒரு கழுதையை சேனை வைத்து கொண்டு கடந்து போகிறது. போயிட்டு என்ன பண்ணுது, அந்த இடத்துல போயிட்டு ஊழியக்காரனை போய் சந்திக்க உடனே அவர் சொல்கிறார், கேஎஸ்சி அந்த எலிசாவின் கால்களை அந்த அம்மா கட்டி பிடிச்சிக்கிச்சு, விடலை, அழுதுகிட்டே இருக்குது. அவன் கேஎஸ்சி விளக்க வரான், வேண்டான்னு சொல்கிறார். அப்புறம் கர்த்தர் அவள் துக்கமாக இருக்கிறது எனக்கு என்ன பண்ணிட்டாரு,
கர்த்தர் மறைச்சிட்டேன்னு சொல்கிறார். அப்புறம் அந்த கோலை எடுத்து போயிட்டு கேஎஸ்சி கிட்ட சொல்கிறார், கேஎஸ்சி இந்த கோலை எடுத்துக்கிட்டு போ, குழந்தை படுத்திருக்கிற ஒருத்தர்கிட்டையும் பேசக்கூடாது, வழியில் ஒருத்தர்கிட்டையும் பேசாமல் போயிட்டு அந்த குழந்தை மேலே அந்த கோலை வையினார். இவன் முன்னாடி போயிட்டான், எலிசா பின்னாடி வரார். பார்த்தா அவர் திரும்பி வந்து சொல்கிறார், கேஎஸ்சி குழந்தை ஒரு சத்தமும் இல்லைன்றார். அப்புறம் பாருங்கள், எலிசா அந்த அறைக்குள்ளே போய் கதவை சாத்தி அந்த குழந்தையின் மேலே தன் கண் அந்த குழந்தையின் கண்கள் மேல் படுகிற வாய் அந்த குழந்தையின் வாய் மேலே படுற மாதிரி உள்ளங்கையை பிடித்து கொண்டு அந்த குழந்தை மேலே அப்படியே குப்புற படுத்துக்கிட்டார். படுத்து கொண்ட உடனே அப்படியே எழுந்து கொஞ்ச நேரம் அந்த ரூமில் உலாவுறார். கவனிங்க, படிக்காதீங்க, நான் வசனத்தை சொல்கிறேன், கவனிங்க. இந்த பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் அதை பார்க்குறீங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். அப்போ அந்த அங்கும் உலாவி மறுபடியும் போய் அந்த குழந்தை மேலே குப்புறப்படுக்கிறான். குப்புறப்படுத்த உடனே அந்த குழந்தை 7 தரம் தும்மி எழுந்துக்குச்சு. கையை தட்டி ஆண்டவர். இவளுக்கு இதோட ஆசீர்வாதம் நின்று இல்லை, இந்த ஒரு நன்மை மட்டும் நின்று இல்லை. எடுத்து வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஏமா கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம இங்கே வரலாம். 2 ராஜாக்கள் 4:37. போல அல்லேலூயா. சில நாட்களுக்கு பிறகு தேசத்தில் பஞ்சம் வரப்போகுதுன்னு கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார் அந்த அம்மாவுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. இருங்க, சரி. இந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை பாருங்களேன். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தான் இருக்குது. தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தேரின் தேசத்திலே போய் தங்கியிருந்தார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், தேசத்தில் பஞ்சம் வரப்போது, நீங்கள் இருக்காது, போயிடு அப்படின்ட்டார். இப்போ இந்த எச்சரிப்பு, இந்த ப்ரொடெக்ஷன் எப்படி வந்துச்சு? அந்த ஊழியக்காரனை தேவ மனிதனை ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய சரியான கனத்தை கொடுத்ததின் விளைவா இப்பிள்ளை இல்லாதவளுக்கு பிள்ளை கிடைத்தது. இப்பிள்ளை இறந்த பின்பும் உயிர்ப்பிக்க பெற்றுக்கொண்டாள். இப்போ பஞ்சம் வருகிறது, தேவ மனிதன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ அப்படிங்கிறார். இந்தம்மா பெலிஸ்தியர் தேசத்தில் போய் தங்கிருச்சு. இப்போ தங்கி முடிக்கும் போது என்ன தெரியுமா நடக்குது? 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் இருங்க வாசிக்கிறேன், சொல்கிறேன். ஐந்தாம் அதிகாரம் பாருங்க, 7 வருஷம் 3ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரத்தில் 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்பி வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட போனாள். அப்போ அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேஎஸ்சியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். இப்போ பாருங்க 5ஆம் வசனம். செத்துப்போன பிள்ளையை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் அந்த சீன் வருகிற போது, அந்த வார்த்தை சொல்லுகிற போது சுயநிமித்தல் உள்ள வந்துட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. 6ஆம் வசனம் பாருங்க. ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். என்ன நடந்துச்சு, எப்படி உன் பிள்ளை உயிரோடு எழுப்புனான்றதெல்லாம் ஆசிங்க. பாருங்களேன், இவ ஒரே ஒரு தான் வீட்டு மாடி மேலே ஒரு ரூமை தான் கொடுத்தான், அதுவும் கனம் பண்ணி கொடுத்தான், அற்பமாக நினைக்கல. இப்போ பாருங்க, பிள்ளை இல்லை, பிள்ளை பிறந்துச்சு அவளுக்கு, பிள்ளை இறந்து போச்சு, உயிர்ப்பிக்கப்பட்டாள். இப்போ எலிசா சொல்கிறாரு, தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறார், தேசத்தில் பஞ்சம் வரப்போது நீ எங்கேயாவது போய் தங்குன்ட்டார். அந்தமா பெலிஸ்தர் தேசத்தில் போய் தங்குது. 7 வருஷம் கழிச்சு வந்தால் அந்த வீட்டாண்ட வேற எவனோ உட்காந்துக்கிறான், அந்த வயலில் வேற ஒருத்தன் பிடிச்சின்னு இருக்கிறான். இப்போது ராஜாவின் இடத்தில் முறையிட போகிறான். முறையிட போகிற நேரம் பார்த்து இவ போகிறதுக்கு முன்னாடி கேஎஸ்சி பிடிச்சாங்க ராஜா உட்கார வச்சு, எலிசா செய்த எல்லா அற்புதங்களும் எனக்கு விவரமாக சொல்லுன்னு சொல்கிறான்.
இவ வர கொஞ்ச நேரம் முன்னாடி அப்பதான் இவளுடைய சம்பவத்தை சொல்றான். சூனேமேத்தருடைய மகனை எலிசா உயிர்ப்பித்தார் என்று சொல்லும்பொழுது வாசல்ல வந்து நின்றுட்டா. உடனே சொல்றதோ இவ தான், அது அந்த குழந்தை தான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஏம்மா என்னம்மாச்சு, எலிசா உன் பிள்ளை உயிர்ப்பித்தாரா, கேஏசி சொல்றது உண்மைதானான்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஆமாம் எல்லாவற்றையும் விவரித்து சொன்ன உடனே உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இல்லை, எலிசா சொல்லி தான் பஞ்சம் வருது, நான் தேசத்தை விட்டு போயிட்டேன், இப்போ என் வீட்டையும் வயல் நிலத்தையும் அடுத்து எடுத்துக்கிட்டான், எனக்கு ஒன்றும் இல்லாத நான் ஒண்டிய என்ன சொல்லுது தனித்து நிற்கிறேன், ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானுங்க சொன்ன உடனே இப்போ ராஜா தன்னுடைய பிரதானி ஒருத்தனை கூப்பிட்டு அது எல்லாம் விசாரித்து அவன் நிலத்தையும் அவளுடைய வீட்டையும் கொடுக்க சொல்லிது மாற்றம் இல்லை, இந்த 7 வருஷம் நிலம் விளைஞ்சிருந்தா என்ன விளைஞ்சிருக்குமோ அந்த வருமானத்தையும் கொடு அப்படின்ட்டான். கையை தட்டி ஆண்டவரை நல்லா கையை தட்டி உற்சாகமா. இது எங்கே ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு கொடுக்கறதில் ஆரம்பிக்குது, ஊழியக்காரனு கொடுப்பதில் ஆரம்பிக்குது, இந்த ஊழியக்காரனை கனப்படுத்தல் ஆரம்பிக்கிறது. நீ பாருங்க, நீ கொடுக்கணும் அப்படின்னா ஊழியக்காரனு கொடுக்கணும், வேறு வழி இல்லை. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. 2வது சபையின் ஊழியங்களுக்கென்று கொடுக்கணும். சபை கட்டுறதா இல்லை சபையில் ஒரு கூட்டம் வைக்கிறோம், ஏதோ ஒரு காரியங்கள், அந்த ஊழியங்களுக்கு நீ கொடுக்க. உன் உடல் உழைப்போடு சேர்த்து நான் சொல்கிறேன். நீ எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் உன்னால் ஏதாவது சின்னதாவது செய்ய முடியும்ல. பாருங்க, ஒரு கலசம் தண்ணீருங்க எலியாவுக்கு அந்த அம்மா ஒரு அப்பமோ ஒரு கொஞ்சம் தண்ணி தான் கொடுத்துச்சு இல்லையா? அந்த அம்மா பாருங்க, அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும் சொல்லி லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்குது இல்லை? அவ்வளோ பேரும் போஷிக்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த அற்புதம் செய்வார செய்ய மாட்டாரா? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்ட கர்த்தர் உன் காரியங்களில் உன் ஆசீர்வாதத்துக்கு பெருக செய்வாரா செய்ய மாட்டாரா? 7 அப்பம் சிறு சிறு மீன்களை 4000 பேருக்கு போஷித்து மீதியானதை 7 கூடை நிறை எடுத்த கர்த்தர் உன்னை பெருக செய்வார் என்பதை விசுவாசம் உனக்கு இருக்கணும். எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். உன் இருதயத்தை கர்த்தருடைய காரியத்தில் அடைத்துக் கொள்ளாத. அல்லேலூயா. இருதயம் அடைத்துக் கொள்ளக்கூடாது கர்த்தருடைய காரியத்தில். தேவனுடைய சபை வெறுமையா இருக்கிறத பார்த்து நீ அப்படியே அது எப்படி அலட்சியமா நினைக்காத. சபை வெறுமையா இருக்க விடாத. அல்லேலூயா. சபை வெறுமையாக இருக்கிறத பண்ண இப்போ வேதனைப்பட, ஐயோ சர்ச்சு இப்படி கம்மியாக இருக்குது, பாரம் இருக்கணும், ஐயோ இந்த ஆத்மா வரலையே, இந்த ஆத்மா மேலே உனக்கு ஒரு ஆத்மா பாரம் இல்லாமல் நீ கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? சபை மீது ஒரு பாரம் இல்லாமல் என்ன கர்த்தருக்கு செய்ய முடியும்? ஊழியக்காரன் மேலே தேவ மனிதன் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் உனக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு? அல்லேலூயா. நான் ஏன் இதை செய்யணும் நீ யோசிக்கவே. அப்படி யோசிச்சோன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவள் தான். எனக்கு போய் இது அப்படி கேட்காதங்க, அப்படி கேட்காதீங்க. அல்லேலூயா. அப்படின்னா நீ சவுல் மாதிரி இருக்கிறன்னு அர்த்தம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொன்ன உடனே சவுல் விசனம் அடைந்தான். எனக்கு ஏன் இதை கொடுத்தீங்க ஆண்டவரே அப்படின்னா நீ விசனம் அடைந்த இருதய சந்தோஷமா ஏற்றுக்கொள். சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சியா. ஆண்டவர் எனக்கு கொடுக்கறத நான் சந்தோஷமா எடுத்துக்கொள்வேன். நான் ஆண்டவர் கொடுக்கறதுலையும் சந்தோஷமா கொடுப்பேன். அல்லேலூயா. உற்சாகன நேரத்தை சந்தோஷம் தானே, மகிழ்ச்சியோட இருதயத்தை கொடுப்பேன், மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன். என்னை யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்ட பிறகு தான் ஆராதனைக்கு, அப்படி இல்லை, நான் 4 பேரை சபைக்கு கூட்டிகிட்டு வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்னையாவது யாரையாவது வந்து கூப்பிட்டாத எங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இன்னுமா கட்டப்பட்ட ஆத்மாவாக இருக்கிறீங்க நீங்கள்? அல்லேலூயா. ரெகுலர்லி ஐ கம் டு ஃபாஸ்ட் இன் சர்ச். நான் வேகமாக சபைக்கு வந்துடுவேன். வேகமாக எங்கெங்கேயோ ஓடுறோம்ல, வேகமாக ஓட்டப்பந்தி ஓடுறோம் ஜெயிக்கிறதுக்காக. ஏன் வேகமாக சபைக்கு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கொடுக்கறதுல உற்சாகமாக மன உற்சாகமாக எடுத்து கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு கலசம் தண்ணீரை அதை சுத்தப்படுத்தி அது சந்தோஷமாக கொடு. கொஞ்சம் மாவு என்ன அதை சந்தோஷமாக கொடு. ஒரு இடத்த நம்ம கர்த்தர்கென்று கொடுக்குறோம், ஒரு வீட்டை கர்த்தர்கென்று கொடுக்குறோம், மன மகிழ்ச்சியாக கூட அதில் மாற்றாத. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் அளக்கப்படும். தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுவார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசானமாயும் அல்ல கட்டாயமா அல்ல, மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். புரிஞ்சுதா? இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?